ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நீ யாருக்கு எதை செய்தாயோ அதையே திரும்பி உனக்கு வந்து சேரும் என்பதற்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னவென்றால், அந்த காலத்திலே ஒரு ராஜா அவருடைய ஆட்சியில் ரொம்ப குரூரமாக, அரக்கனை விட மோசமாக மக்கள் எல்லோரையும் ரொம்ப அநியாயமாக நடந்து கொள்வார். அப்படிப்பட்ட அந்த ராஜா எல்லோரும் ஆச்சரியப்படும்படி தன்னுடைய மந்திரிகளையும் அதிகாரிகளையும் மக்களையும் வர சொல்லி ஒரு சபையை கூட்டி ஒரு ஆணையிடுவார். இன்னிலிருந்து நான் யார் மனதையும் புண்படுத்தும்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி கொடுப்பார். அன்னியிலிருந்து நல்ல கருணை உள்ளத்துடன் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார். மக்கள் எல்லோரும் அந்த ராஜாவை கொடுத்த வாக்கை காப்பாற்று ஆட்சியை செய்யும் ராஜாவை பாராட்டி பேசுகின்றனர். மக்கள் எல்லோரும் எங்கள் ராஜா மிகவும் கருணை கொண்டவர் என்று, ராஜா வாழ்க என்று சொல்வார்கள். ஒரு நாள் அந்த ராஜா சபையில் இருக்கும் ஒரு மந்திரி ராஜாவுக்கு இந்த மாற்றம் எப்படி வந்ததென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, பிரபு, நான் ஒன்றை தெரிஞ்சுக்க விரும்புகின்றேன். திடீரென இந்த மாற்றம் உங்களிடம் எப்படி வந்ததென்று தெரிந்து கொள்ளலாமா என்று தயவு செய்து அந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்பான். அதற்கு அந்த ராஜா, நான் ஒரு நாள் காட்டினிலே குதிரை மேலே செல்கின்றேன். ஒரு வேட்டை நாய் ஒரு நரியை துரத்து கொண்டு வேட்டையாடி கொண்டிருந்தது. அந்த நரி பயத்தில் ஒரு குகைக்குள்ளே புகுந்தது. அதற்குள்ளாகவே நாய் நரியினுடைய ஒரு காலை பிடித்து கடித்து விட்டது. அந்த நரி நொண்டி ஆகிவிட்டது. அன்னிக்கே நான் பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தைக்கு சென்றேன். அந்த காட்டில் நரியை காலை கடித்த நாய் அங்கே இருந்தது. அந்த நேரத்தில் ஒருவன் ஒரு பெரிய கல்லெடுத்து அந்த நாய் மேலே வீசினான். அது சரியாக அந்த நாய் காலுக்கு பட்டு கால் உடைந்தது. அவன் சிறிது தூரம் போன உடனே அங்கே ஒரு குதிரை காலால் அவனை பலமாக ஒரு அடி அடித்தது. அந்த பலமான அடினாலே அவன் கீழே விழுந்து அவனுடைய கால் உடைந்தது. அந்த கந்தரகோலத்தில் குதிரை பயந்து ஓடும்போது பக்கத்தில் இருந்த பள்ளத்திலே விழுந்து குதிரை கால் முறிந்தது. வரிசையாக இது எல்லாம் நடந்தது பார்க்கும் பொழுது என்னுடைய யோசனையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நரியினுடைய கால் நாய் கடித்தது. அந்த நாயினுடைய கால் மனிதன் வீசிய கல்லால் உடைந்தது. அந்த மனிதனுடைய கால் குதிரை இடித்ததாலே உடைந்தது. மனிதனை இடித்த குதிரை கால் பள்ளத்திலே விழுந்ததனாலே உடைந்தது. அப்படி ஒருவனுக்கு கெடுதி செய்தாலே அந்த கெடுதி வேறேதோ காரணங்களாலே திரும்பி நமக்கே வந்து சேருகிறது. அதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். என்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது. என்னால் பாதிக்கப்படுவதனாலே திரும்பி நானே பாதிக்கப்படும் நிலைமை ஊகித்தாலே எனக்கு பயம் வந்துவிட்டது. உடனே ஒரு நிர்ணயத்துக்கு வந்துவிட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று. இதையெல்லாம் கேட்ட மந்திரி ராஜாவுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இதுதான் சரியான நேரம். அரசனை வீழ்த்தி அந்த சிம்மாசனத்தை மேலே நாம் உட்கார்ந்து ராஜ்யத்தை எப்படியாவது பறிக்க வேண்டும் என்று நினைத்து கீழே இருக்கும் படியை பார்க்காமல் காலை வைத்து கீழே விழுந்து கழுத்து அடிபட்டு, ராஜா பதவி அல்ல, மனிதனாக தன் வேலைகளை செய்து கொள்ள முடியாத நிலைக்கு வந்து மற்றவன் சகாயத்திலே வாழும் நிலை. அதுதான் ஒருவனுக்கு கெடு நினைத்தாலோ கெடு செய்தாலோ அது ஏதோ ஒரு ரூபத்திலே நமக்கே வந்து சேரும் என்று சொல்வதற்கு இந்த ராஜா கதை ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நண்பா. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வீடியோவை ஹைப் செய்யுங்கள். தேங்க்யூ.